இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை பார்த்து வருகிற உங்களை நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய திருச்சபையானது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. நியூ இந்தியா சபை. உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் நமக்காக மரித்தார். அவர் விரும்பி மரித்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஏன் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் சாதாரண மனிதராக இந்த உலகத்திலே வந்து நமக்காக இவ்வளவு கொடிய வேதனைகளை அனுபவித்து அவர் மரிக்க வேண்டும்? அவருடைய மரணத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஏன் இவ்வளவு சந்தோஷமாய் ஒரு தேவகுமாரன் மகிழ்ச்சியாய் இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதனுடைய காரணம் என்ன என்பதை குறித்து சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய வேதத்திலே பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவன் சொல்லுகிறார், நான் உன் பரிகாரி. பரிகாரி என்றால் என்ன அர்த்தம்? நம் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவியா இருக்கிறது. நம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு பண்ணுகிறவர். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு விடுதலைகளை தருகிறவர் பரிகாரி. மனிதர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடையாது. மனிதன் நினைக்கிறான் பணம் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்று. நிச்சயமா கிடையாது. நிச்சயமாக கிடையாது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் தீர்வு காண முடியாத அநேக பிரச்சனைகள் மனித வாழ்வில் உண்டு. கொடூரமான வியாதிகளால் தாக்கப்பட்ட எத்தனையோ பேர், கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. மன நிம்மதி இல்லாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனா சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம நிறைய பேருடைய நினைப்பு என்னன்னா, எல்லா பிரச்சனைக்கும் பணம் தான் தீர்வு. பணம் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். நிச்சயமாய் கிடையாது. ஒரு மனிதனுடைய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு அவர் ஒருவரே. ஒரு மனிதனுடைய அத்தனை சூழ்நிலையிலும் விடுதலை அவர் ஒருவரே. அதுதான் வேதம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வார்த்தை அப்படியே புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு வனாந்திரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு நான் சுருக்கமா சொல்ல போகிறேன். நானே உன் பரிகாரி. எல்லா பிரச்சனைக்கும் நானே உனக்கு தீர்வு. உன் எல்லா வேதனைகளுக்கும் நானே தீர்வு என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு அவர் நமது பரிகாரி. எல்லாவற்றுக்கும் அவர் தீர்வு. நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ இன்றைக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கலாம். ஒருவேளை வியாதி, ஒருவேளை கடன், தரித்திரம், வறுமை, பிசாசனுடைய போராட்டம், சமாதானம் இல்லாத சூழ்நிலை, தொடர்ந்து தடை, ஏமாற்றம், தோல்வி, பாவ போராட்டம், சாப போராட்டம், எதுவா இருந்தாலும் அதற்கு தீர்வு இயேசு மாத்திரமே. எப்படி அவர் தீர்வு உண்டாக்கினார், எப்படி அவர் தீர்வு தருகிறார், இதை சுருக்கமாய்
நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். ஆசா என்கிற ராஜா அவன் அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் அவனுடைய கால்களில் வியாதி உண்டாகிறது. அவன் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டதால், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டதால் அவனுடைய காலில் ஒரு கொடிய வியாதி உண்டாகிறது. பாருங்க, கொடிய வலி. அவன் தன் வியாதியிலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். அவனுடைய வலி மிக உக்கிரமா இருக்குது. அவனுடைய காலில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், அதனுடைய வலி தாங்க முடியல. தாங்க முடியாத கொடிய வேதனையில் ஒரு மனிதன், அவன் ராஜாவா இருந்தா கூட அவன் தன்னால் தீர்வு காண முடியாது. தன் பிரச்சனைக்கு தன்னால் தீர்வு காண முடியல. இன்னொருவர் தேவை, ஒரு பரிகாரி தேவை. தன் பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார். தேசத்தின் ராஜா, கோடிகளுக்கு அதிபதி, பெரிய அதிகாரி, அவன் என்ன வேணா செய்யலாம். ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அவன் பரிகாரியை தேடுகிறான். பரிகாரியை தேடுகிறான். அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மால் தீர்வு காண முடியாது. நமக்கு ஒரு பரிகாரி தேவை. ஆசாவுக்கு ஒரு பரிகாரி கிடைக்கவில்லை. ஆசா ராஜா ஒரு பரிகாரியை தேடுகிறான். தன்னுடைய வேதனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒருவர் உண்டோ உண்டோ, அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ, தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியவர் அவராயிருப்பாரோ என்று தேடினான். அவனுக்கு கிடைக்கல, தீர்வு கிடைக்கவில்லை, பரிகாரி இல்லை. அவன் கர்த்தரை தேடலன்னு வசனம் சொல்லுது. அவன் கர்த்தரை தேடல. அவ்வளவு பெரிய வேதனையிலும் அவ்வளவு பெரிய நெருக்கத்திலும் கர்த்தரை தேடாம யாராவது ஒருவர் என் வலியை ஏற்றெடுப்பாரா, யாராவது ஒருவர் என்னுடைய நோயை ஏற்றெடுப்பாரா, எனக்கு பதிலாக என்னுடைய வேதனையை வேற யாராவது ஒருவர் ஏற்றெடுப்பாரா, எனக்கு பதிலாக வேறு ஒருவர் வருவாரா என்று தேடுகிறார். அதான் பரிகாரி. அவர்தான் பரிகாரி. நான் அனுபவிக்க வேண்டிய வேதனையை, இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலியை, என்னுடைய நோயை ஏற்றெடுக்கிறவர் அல்லது அதை சரி செய்கிறவர், அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒருவர் உண்டோ என்று ஒரு ராஜா தேடுகிறார். கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு பெரிய நெருக்கத்திலையும் கர்த்தரை தேடல்ல, பரிகாரி ஒரு மனிதனை தேடுகிறார். மனிதனிடத்தில் பரிகாரத்தை தேடுகிறார். இன்னைக்கு நம்ம ஊர்ல பல பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு. பலரும் பல விதத்துல சொல்லுவாங்க, இப்படி இருக்கா இதை செய், இப்படி இப்படி நடக்குதா இதை பண்ணு. நம்முடைய வழக்கம், மரபு, நம்முடைய பாரம்பரியம், பல காரியம் உண்டு. நம்ம அதெல்லாம் செய்து பார்ப்போம். அது ஒன்னும் பலன் கொடுக்காது, அது ஒன்னும் தீர்வு கொடுக்காது. நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் உண்டா? ஐயா பரிகாரம் உண்டா? என் பிள்ளைக்கு திருமண வயது தாண்டி போயிட்டே இருக்கு, திருமணம் தடையா இருக்கையா, ஏதாவது செய்தா நடக்குமா, ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணனா நடக்குமா? மனிதன் தேடுவான், தேடி அலைவான். ஆனா விடுதலை வராது, விடுதலை இல்லை. ஐயா தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து நோய், தொடர்ந்து பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம், ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிருமா அப்படின்னு மனிதன் தேடுவார். ஏதோ ஒண்ணு செய்வாங்க, அவர்களுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. ஆனா பரிகாரம் ஒருவர் நமக்காக பண்ணினார். நானே உன் பரிகாரி என்று சொன்னார். சிலுவை மரத்தில் நமக்காக பரிகாரம் செய்தார். நாம அனுபவிக்க வேண்டிய வேதனை அவர் அனுபவித்தார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடித்தார். நம்முடைய அத்தனைக்கும் பரிகாரம் தேடின ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இந்தியாவில் உள்ள வேதங்கள் சொல்லுகிறது, பிரஜாபதி யெகோவா, பிரஜாபதி ஆகிய கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாய் செலுத்தணும். பிராயச்சித்தம் மனிதனுக்கு, மனிதனுடைய பாவ கர்மத்திற்கு பிராயச்சித்தம் செய்யும்படி கடவுள் மனிதனாக வர வேண்டும் என்று இந்தியர்களின் ரிக்வேதம் சொல்லுகிறது. யார் அந்த பிரஜாபதி? அவரை குறித்து புதிய ஏற்பாட்டிலே
அவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் அந்த பிரஜாபதி தான், மனிதனுக்காக பிராயச்சித்தம் செய்யும்படி இந்த உலகத்தில் வந்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ராஜா மனுஷனிட தேடுறா. மனிதனிடத்தில் மனிதர்கள் மூலமாக உலகத்தில் ஏதாகலும் ஒரு பிராயச்சித்தம் உண்டாகுமா, ஒரு விடுதலை உண்டாகுமா என்று நிச்சயமாய் உண்டாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தன் மரித்து அவன் 41 வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். 2 வருஷமா கொடிய வியாதி, பரிகாரியை தேடினான், பரிகாரம் உண்டாகல்ல, மரித்து போகிறார். நம்முடைய தீர்வு மனிதனிடத்தில் இல்லை அம்மா. என் அன்பு சகோதரி, இன்றைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு மனிதனிடத்தில் இல்லை. என் அன்பு சகோதரா, இன்றைக்கு உனக்கு இருக்கக்கூடிய வேதனைகளுக்கு தீர்வு உலகத்தில் இல்லை, உலக மனிதனிடத்தில் இல்லை, உலகத்தின் ஏதோ ஒரு காரியத்தில் இல்லை. அது உன் பரிகாரியாகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஐயா, நான் கிறிஸ்தவன் அல்ல, ஐயா நான் கிறிஸ்தவன் அல்ல, இயேசு கிறிஸ்தவனுடைய கடவுள் அல்லவா, அவர் என்னுடைய பரிகாரி எப்படி ஆக முடியும் என்று நீ கேட்பாய் என்றால் உனக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது முழு உலகத்தின் பரிகாரி. இந்த உலகத்தில் பிறந்த இனி பிறக்க போகிற அத்தனை பேருக்கு அவர்தான் பரிகாரி, அவர்தான் பரிகாரி. வேதத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள், பணத்தை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள், தங்களுடைய பதவியை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள், தங்களுடைய ஜாதியை, தங்களுடைய குலத்தை, தங்களுடைய குடும்பத்தை குறித்து எல்லாம் மேன்மை. நாங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எங்க ஊர்ல நாங்க எவ்வளவு பெரிய பெரிய குடும்பம் தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்களுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் மேன்மை பாராட்டினவர்கள் வேதம் சொல்லுது முறிந்து விழுந்தார்கள். அவர்களால் ஒன்னும் செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடியல. மனித பலத்தை நம்புகிறவனால் எதுவும் செய்ய முடியாது, மனித சக்தியை நம்புகிறவனால் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்களை காப்பாற்று, கர்த்தாவே இந்த ஆபத்திலிருந்து எங்களை தப்புவே என்று நாங்கள் கூப்பிடுகிற நாளில் எங்களுக்கு செவி கொடுப்பா. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஒரு மனிதன் எந்த இக்கட்டில் அகப்பட்டிருந்து கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் என்று கூப்பிடும் பொழுது அவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர், அவர்தான் பரிகாரி, அவர்தான் பரிகாரி. எந்த நிலைமையிலிருந்து கூப்பிட்டாலும் உடனே அதற்கு தீர்வு உண்டாக்குகிறவர். சங்கீதம் 34:17 சில வசனம் சொல்லுது, நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு நீதிமான், அவன் எவ்வளவு பெரிய இக்கட்டிலிருந்து கூப்பிட்டால் அவனுக்கு விடுதலை கொடுப்பார். நீதிமானுக்கு எப்படி துன்பம் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பிரச்சனை வரும்? நிறைய பேருக்கு தான் கேள்வி. நீ கர்த்தரை தானே தேடுற, கர்த்தரை தானே ஆராதிக்கிற, ஜெபத்துக்கு தானே போற, ஆலயத்துக்கு தானே போற, உனக்கு எப்படி பிரச்சனை வரலாம், எப்படி வந்துட்டு? வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அப்ப நீதிமானுக்கு பிரச்சனை வராதுன்னு வேதம் சொல்லல, உபத்திரம் வராதுன்னு வேதம் சொல்லல, பாடுகள் வராது, வியாதி வராதுன்னு வேதம் சொல்லல, ஒரு தேவ பிள்ளைக்கு கஷ்டமே வராதுன்னு வேதம் சொல்லல, அவனுக்கு தான் அதிகம் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். ஆனா என்னன்னா அவனுக்கு பரிகாரி உண்டு, அவனை விடுவிக்க ஒருவர் உண்டு, அவனை தப்புவிக்க ஒருவர் உண்டு, அவனை காப்பாற்ற ஒருவர் உண்டு, அவனுக்கு பரிகாரி உண்டு. அவன் கூப்பிட்ட உடனே இறங்கி வந்து
அவனுக்கு பதிலாக அவனுக்கு எடை நின்று அவனுக்கு வர வேண்டிய வேதனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வர வேண்டிய வலியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வர வேண்டிய பாடுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு எந்த நிலைமையிலும் அவனை விடுதலையாக்க ஒருவர் உண்டு. அவர் இயேசு. இயேசு. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனால் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பான். இன்னைக்கும் உலகத்தில் ஒரு மனித பரிகாரியை, உலகத்தின் ஏதோ ஒரு பரிகாரத்தை, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, கொஞ்சம் சொத்து இருக்கு, கொஞ்சம் தங்கம் நகை இருக்கு, இதை வச்சு எப்படியாவது காரியத்தை நான் செய்துடுவேன், எனக்கு பரிகாரியாக பணத்தையோ நகையோ ஏதோ ஒன்னையோ வச்சிருக்கிற எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு நாள் வெட்கப்பட்டு நிற்க வேண்டி வரும். பரிகாரியாக இயேசுவை யார் வைத்திருக்கிறார்களோ, என் பரிகாரி இயேசு, என் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு இயேசு, என் எல்லா நெருக்கத்திற்கு தீர்வு இயேசு, எனக்கு உண்டான எல்லா உபத்திரவத்துக்கு தீர்வு இயேசு என்று எந்த மனிதன், அவரே என் பரிகாரி. எனக்காக சிலுவை மரத்தில் ரத்த சிந்தி மரித்தார் அல்லவா, எனக்காய் தன்னுடைய கடைசி சற்று ரத்தவரை சிந்தினார் அல்லவா, எனக்காய் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார் அல்லவா, அவரே என் பரிகாரி என்று யார் சொல்லுகிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவன் பிழைப்பானுங்க. அவனுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போக விடவே மாட்டான். வெட்கப்பட்டு போக விடவே மாட்டான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற சில நெருக்கமான சூழ்நிலைகளை நான் ஒன்னொன்னா வரிசையா ஒரு 7 காரியத்தை வேகமா சொல்லி அதில் எப்படி இயேசு தீர்வு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனியுங்கள். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளில் ஒரு பிரதானமான ஒன்று நோய், கொடிய வியாதிகள், ஒரு பலவீனம். ஒரு நோய் வந்தா ஒரு மனிதன் தீர்வு எங்கே தேடுவான்? உலகத்திலே டாக்டர்ட்ட மருந்து ஆஸ்பத்திரி தேடுவார். இது இயல்பு, தவறில்லை. பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டும் என்று வேதம் சொல்லுது. வியாதி வரும் பொழுது டாக்டர்ட்ட போவது ஒன்றும் தப்பு கிடையாது, மருந்து சாப்பிடுவது ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பில்லை. ஆனா ஒரு சந்தர்ப்பத்திலே இனி டாக்டரால் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னு, ஒரு சந்தர்ப்பத்திலே மருத்துவத்தால் முடியாது என்கிற சூழ்நிலை வருதுன்னு ஆகும்போ அங்கே ஒரு பரிகாரி தேவைப்படுகிறார். மருத்துவரால் கைவிடப்படுகிற இடத்தில், மனிதர்களால் இனி முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்தில், மருத்துவத்தால் இனி முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே ஒரு பரிகாரி தேவைப்படுகிறார். மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருவன், டாக்டரால் கைவிடப்படக்கூடிய ஒருவன், ஐயோ இனி என்னை காப்பாற்ற யாருண்டு, இனி என்னை யார் காப்பாற்றுவார் என்று அங்கலாய்க்கும் பொழுது அந்த கேள்விக்கு உலகத்தில் பதில் இல்லை. ஆனால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி. கடுமையான வயிற்று வலியினால் ஒரு சகோதரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து எத்தனை ஆஸ்பத்திரி மருந்து பார்த்து ஒரு விடுதலையும் கிடைக்காதபடிக்கு கொடிய வலி அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சகோதரன் மருத்துவமனையிலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். வலி தாங்க முடியல. இரவு அருகாமையிலே மனைவி அந்த நோயாளியை பராமரிக்கும்படியாய் அவ பக்கத்தில் இருக்கிற அந்த மனைவி அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். பிள்ளைகள் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ராத்திரி நேரம் எழும்புகிறார். ஓ, இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து விட்டது, இருந்ததெல்லாம் வித்து எனக்கு வைத்தியம் பார்த்தாச்சு, இனி இருக்கிறது கொஞ்சம், அதை வச்சு மனைவி பிள்ளைகளும் பிழைச்சிட்டு போட்டோம், என் நோய் தீர வழி இல்லை, நாம பேசாம மரித்து போவோம், செத்து போவோம் என்று தற்கொலை முடிவெடுத்து மேலே மாடியில போய் குதிப்பதற்காக மருத்துவமனையில் தன் அறையிலிருந்து வெளியே புறப்படுகிறார். வெளியிலே மருத்துவமனையில் அந்த கால் வெளியே வராண்டாவில் வரும் பொழுது ஒவ்வொரு பெட்டியிலே ஒரு வேத புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மாத்திரம் ஒரு விளக்கு எரிகிறது. நடுராத்திரி நேரம் வருகிற கண்ணிலே அது படுகிறது. என்ன அது? எத்தி பார்க்கிறான். பெரிய பைபிள், அதில் ஒரு விளக்கு எரிகிறது. அந்த விளக்கு எரிகிறது, அந்த பைபிள் திறந்திருக்கிறது. எட்டி பார்க்கிறான். அவனுடைய கண்ணிலே படுகிற அந்த வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இரவெல்லாம் அவன் நெஞ்சை அடிச்சு அழுது, என் பிரச்சனைக்கு தீர்வு தர யாராவது உண்டா,
என் பிரச்சனைக்கு தீர்வு காண யாராவது உண்டா, எந்த கடவுளாவது உண்டா என்று தனக்கு தெரிஞ்ச அத்தனை கடவுளையும் கூப்பிட்டு அலறி அழுது தனக்கு விடுதலை இல்லாமல் மரிக்க போனவனுக்கு பைபிள்ல ஒரு வார்த்தை தெரியுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த இடத்தில் அப்படியே நிற்கிறார், அந்த இடத்தில் அப்படியே நிற்கிறார். அப்ப இயேசுதான் எனக்கு தீர்வு என்று அவனுடைய சிந்தனையில் தோணுகிறது. அந்த இடத்துல நின்று கண்ணை மூடி, ஓ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கடவுள் என்று சொன்னீரே இயேசுவேன்னு அலறினார். அந்த வினாடி அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த வலி மறைந்தது, அந்த வயிற்று வலி அப்படியே மறைந்தது, பூரண சுகம் பெற்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த கொடிய ரோகத்தையும் அவர் சுகமாக்க வல்லவர். மத்தேயு சுவிசேஷம் 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு அவர் சிலுவையில் வேதம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு பாரமான ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு கபால ஸ்தலம் என்கிற அந்த கொல்கத்தா மேட்டுக்கு நேரே நடந்து போகிறதை நாம் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி எப்படி பார்க்கிறான் தெரியுமா? இயேசு சுமந்து கொண்டு போவது பாரமான சிலுவை அல்ல, இயேசு சுமந்து கொண்டு போவது நம்முடைய நோய்கள், நம்முடைய நோய்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே நீ இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வலி வேதனை, இந்த வியாதியினால் வருகிற உபத்திரவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார், சுமந்து தீர்த்து விட்டார். அவர் உன் பரிகாரி. அவனை நம்புவா என்றால், இந்த இயேசுவை நம்புவா என்றால் உனக்காகவே வலி வேதனைகளை அவர் சுமந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு நோய், வலி, தலை முதல் பாதம் வரைக்கும் வலி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தாங்க முடியாத வலி. தீர்வு யாரையா? தீர்வு யார்? பரிகாரியா? இந்த வலி வேதனையை சிலுவையிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுமந்தார் அல்லவா? அவர்தான் பரிகாரி, அவர்தான் தீர்வு, அவர்தான் இயேசு. யார் நம்புகிறார்களோ, யார் இதை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும், அவர்கள் சுகமாக்கப்படுவார்கள். வறுமையா, பசியா, பட்டினியா, வாழ்க்கை வறுமை என்கிற சூழ்நிலையா? வேதம் சொல்லுகிறது, ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரவானாரே. 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9 வேதம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து உங்கள் தரித்திரத்தின் நிமித்தம், உங்கள் வறுமை நிமித்தம் அவர் தரித்திரவானார். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவுண்டா? எவ்வளவு பெரிய தேவன்! பூமியும் வானம் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர்தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவ்வளவு பெரிய தெய்வம் ஒண்ணும் இல்லாதவராய் சாதாரணமாய் ஒரு ஏழை குடும்பத்தில் ஏழையா பிறந்து சிலுவை மரத்தில் அடிச்சு உயர்த்தப்படும் போது சரீரத்தில் வஸ்திரம் கூட இல்லாதவராக குற்றுயிராய் தொங்குகிறார், ஒரு பரதேசியை போல தொங்குகிறார், வறுமையில் வாடின மனிதனை போல தொங்குகிறார். எதுக்கு? எதுக்கையா? நான் அனுபவிக்க வேண்டியது இந்த வறுமையை அவர் அனுபவித்தார் எனக்காக. என் பரிகாரி, என் பரிகாரி ஐயா, நான் அனுபவிக்க வேண்டியது அவர் அனுபவிச்சு எனக்காக பலியானா. அவர்தான் பரிகாரி, அவர்தான் பரிகாரி. அவர் தரித்திரம் அவரால் மாறுகிறது. கவலையா? கவலையா? ஏதும் சொல்லுகிறது ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் பாருங்க யார் யார், அவர் தெய்வகுமாரர். அவர் வந்து நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை எல்லாம் சுமந்தார்.
உன் கவலைகளை எல்லாம் போக்குவதற்கு அவர்தான். ஐயா, என் பரிகாரி யார்? தாங்க முடியாத வேதனை, இந்த மனவேதனையை யார் ஏற்றெடுப்பா? என்னுடைய வேதனை யாரிடத்திலாகிலும் பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய வேதனையை யாராவது எடுப்பார்களா? உலகத்தில் ஒரு மனுஷனுடைய வேதனையை இன்னொரு மனிதனால் எடுக்க முடியாதுங்க. சரீரத்தில் இருக்கிற வலியா இருக்கட்டும், மனதில் இருக்கிற வலியா இருக்கட்டும், அதை அவரவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். என் வலியை கொஞ்சம் நீ எடுத்துக்காப்பா அப்படின்னு ஒரு தாய் பிள்ளைகிட்ட கொடுக்க முடியுமா? பிள்ளை தாயிட்ட கொடுக்க முடியுமா? யாரும் செய்ய முடியாது. என் பணத்துல கொஞ்சம் உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பொருள்ல கொஞ்சம் கொடுக்கிறேன், ஆனா என்னுடைய வலியும் என்னுடைய வேதனையை நான் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நான் அனுபவிக்க வேண்டிய மனவேதனையை ஒருவர் ஏற்றெடுக்கிறார். அவர்தான் பரிகாரி. என் பரிகாரி அவர் இயேசு. என் இயேசு அவர் என் வேதனைகளை ஏற்றெடுக்கிற தெய்வம், என் மனபாரங்களை ஏற்றெடுக்கிற தெய்வம். என்னுடைய துக்கங்களை சுமந்தார். சமாதானம் இல்ல, நிம்மதி இல்லையா? இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. யா, நிம்மதி இல்ல, நிம்மதி இல்ல. வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேலே வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. அவர் அடிக்கப்பட்டாரு. 39 முறை சாட்டை எடுத்து அடிச்சு கிழித்து அவருடைய சரீரத்தை கிழித்தெடுத்தார்களே. எதுக்கு? உங்களுக்கு சமாதானத்தை தர்றதுக்கு, உங்களுக்கு சமாதானத்தை தாரதுக்குங்க. சமாதானத்தை தாரதுக்கு. பாப சாப போராட்டங்களா? வேதம் சொல்லுது, ஆமே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சிந்தப்பட்டதே அந்த பரிசுத்த இரத்தம், மாசற்ற இரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதுதான் இயேசுவின் இரத்தம். என் அன்பானவர்களே, அவரே பரிகாரி, அவரே பரிகாரி. தொடர்ந்து தோல்வி, நஷ்டம், தடை எதுவும் செல்லுகிறது, அவரே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அவரே நமக்கு முன்பதாக போய் கோணலை செவையாக்கி தடைகளை உடைக்கிறவர். அவர் தாங்க பரிகாரி. இன்றைக்கு மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை வேதனைகளுக்கும் அத்தனை உபத்திரவத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரி அவர் இயேசு மாத்திரமே. எல்லா வலியும் வேதனையும் உபத்திரவத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டிய தரித்திரத்தையும் வேதனையும் கவலையும் அத்தனை கண்ணீரையும் அவரே அனுபவித்து நமக்கு பரிகாரியானார், நமக்கு பரிகாரியானார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் சொல்லப்பட்ட நானே உன் பரிகாரி என்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேற்றினார். அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய வேதனை இயேசு சிலுவையிலே அனுபவித்தார். இதை நம்புகிறவருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு. இதை நம்புகிற, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டின் மேல் வைத்தோ, அந்த ஆட்டை பலியாக செலுத்தினோ. அவரே நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நமக்கு பதிலாக, நமக்கு பரிகாரியாக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தம் சிந்தினார். விசுவாசியுங்கள் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி. உன் வாழ்க்கையில இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை விதமான பாடுகள், உபத்திரவங்கள், வலி, வேதனைகளுக்கு தீர்வு, பரிகாரி இயேசு. அவரை நம்பு. அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளால் உனக்கு விடுதலை தருகிறார். உன் பரிகாரி அவரே. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொன்னீரே. இதோ இந்த சத்தத்தை கேட்டு இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரவங்கள், வியாதிகள், வறுமைகள், தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், பிசாசின் போராட்டங்கள், பாவத்தின் போராட்டங்கள், சாபத்தின் போராட்டங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், வறுமைகள், வியாதிகள் என்று கொடிய உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை ஏற்றெடுப்பதற்கு யாராக உண்டா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரி என்று சொல்லி
இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே உன் பரிகாரி. ஒவ்வொரு சகோதரருக்காக ஜெபிக்கிறேன், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை இப்பொழுது வெளிப்படட்டும். நீரே பரிகாரி என்பதை இவர்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் தேவனின் கரத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாய், இவர்களின் கட்டுகள் நுகங்களை உடைக்கும்படியாய், இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய பரிகாரி இயேசு. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் அவரே தீர்வு உண்டு பண்ணி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.